வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம். புதன்கிழமை ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் அரசு உயர் மட்டத்தில் இருப்போர் ஈடுபட்டிருந்த விவரங்கள் வெளிப்படுகின்றன. எரிக் லாண்டன், ஜனவரி 2021. வாஷிங்டன் டிசியில் ஜனவரி 6ஆம் தேதி பாசிச ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை அடுத்து இராணுவம், காவல்துறை மற்றும் குடியரசுக் கட்சியின் பிரிவுகளின் ஈடுபாட்டுடன் இந்த சதி தயாரிக்கப்பட்டது என்பதை புதிய தகவல்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றன. இந்த ஆபத்து கடந்துவிடவில்லை. ட்ரம்ப் இன்னும் 11 நாட்கள் ஜனாதிபதியாக இருப்பதுடன் மற்றும் பதவியில் நீடிப்பதற்கான தனது முயற்சிகளுக்கு வெள்ளை மாளிகையை முக்கிய மையமாக பயன்படுத்துகிறார். பதவியேற்பு தினமான ஜனவரி 20 அன்று இவ்வாறான இரண்டாவது முயற்சியை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் உள்ளன. பெருநிறுவன ஊடகங்கள் கூறியது போல் புதன்கிழமை காங்கிரஸ் கட்டிடத்தில் குறைந்த அளவு போலீசார் இருந்தது ஒரு தவறு அல்லது கவனக்குறைவு அல்ல. ஆனால் இது உயர்மட்ட சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். பேரணிக்கு முன்னர் பங்கேற்பாளர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் வலைத்தளத்தில் அதனை வெளிப்படையாக விளம்பரப்படுத்தியுள்ள போதும் கிளர்ச்சிக்கான திட்டங்களை விசாரிக்க புலனாய்வு அமைப்புகள் மறுத்துவிட்டன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், FBI மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்திற்குள் ஒரு உளவுத்துறை பிரிவு ஜனவரி 6 ட்ரம்ப் சார்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து அச்சுறுத்தல் மதிப்பீட்டை வெளியிடவில்லை. இதுபோன்ற மதிப்பீடுகள் வழக்கமாக வன்முறையற்ற இடதுசாரி ஆர்ப்பாட்டங்களுக்கு முன் செய்யப்பட்டு அவற்றை போலீசாரால் ஒடுக்குவதற்கும் கலந்து கொள்வோரை அடையாளம் காண்பதற்கும் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நேற்று அம்பலப்படுத்தியது. புதன்கிழமை பேரணிக்கு முன்னர் வாஷிங்டன் டிசி தேசிய காவலர்களை நிராயுதபாணியாக்குவதற்கும் மற்றும் மாநிலத்திற்கு வெளியிலிருந்து எவ்வித ஆயுதம் ஏந்திய பதிலையும் பல மணித்தியாலங்கள் தடுப்பதற்கான உத்தரவுகளை பென்டகன் வெளியிட்டுள்ளதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வாரம் ட்ரம்ப் சார்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னதாக டிசி தேசிய காவல் படைக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை பென்டகன் விதித்தது. வாஷிங்டன் டிசி மேயரின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட குறிப்புகளில் பென்டகன் மாவட்ட காவலர்களுக்கு வெடிமருந்துகள் மற்றும் கலக தடுப்பு கருவிகளை பெறுவதை தடை செய்தது. தற்காப்புக்கு அவசியமில்லாமல் எதிர்ப்பாளர்களுள் தலையிடுவதை தடுத்தது. உள்ளூர் சட்ட அமுலாக்கங்களுடன் உபகரணங்களை பகிர்வது அல்லது பாதுகாப்பு செயலரின் வெளிப்படையான கையொப்பமிடாமல் இவ்வாறான விண்ணப்பங்களை பற்றி தெரிந்த அதிகாரிகளின் கூற்றுப்படி காவலர் கண்காணிப்பு மற்றும் விமான உதவிகளை பயன்படுத்தலை தடை செய்திருந்தது. அப்போதும் கூட கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தனது மாநிலத்தின் தேசிய காவலரை நிறுத்துமாறு மேரிலாந்து குடியரசுக் கட்சி ஆளுநர் லாரி ஹோகனின் வேண்டுகோளின் பேரில் பென்டகன் பல மணி நேரம் செயல்பட மறுத்துவிட்டது. புதன்கிழமை இரவு இராணுவ செயலாளர் ரியான் மெக்கார்த்தி இந்த தாமதத்தை குறைத்து மதிப்பிட்டு காவலரை பயன்படுத்தி தங்கள் உயிரை காப்பாற்றுமாறு காங்கிரஸ் தலைவர்கள் கெஞ்சி ஒரு பதுங்கு குழியிலிருந்து ஹோகனை அழைத்த பின்னர் கொஞ்சம் குழப்பம் இருந்ததாக கூறினார். ஹோகனின் கோரிக்கைக்கு அனுமதி வழங்க பென்டகன் தாமதப்படுத்தியது. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. மேலும் இராணுவ அதிகாரிகளுக்கு உண்மையிலேயே புரிந்து கொள்வதற்கும் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று முடிவெடுப்பதற்கும் நேரம் தேவைப்பட்டது என்று கூறி நியாயப்படுத்த முயன்றார். இது நம்ப முடியாத அளவிற்கு விரைவாக நடந்தன என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்டிடத்திலேயே போலீசின் நடவடிக்கை குறித்து மேலும் தகவல்கள் வெளிவருகின்றன. கட்டிடத்திற்குள் ஆர்ப்பாட்டக்காரர்களை அனுமதிக்க காவல்துறையினர் தடைகளை திறந்து விட்டார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நேற்று வெளியிடப்பட்ட வீடியோ கட்டிடத்தின் உள்ளே காங்கிரஸ் உறுப்பினர்கள் சில நிமிடங்களுக்கு முன் நின்றிருந்த உள்மண்டப இடத்தினுள் கலகக்காரர்கள் உள்நுழைவதை சாத்தியமாக்க காங்கிரஸ் காவல்துறையினர் ஒதுங்கி நின்றனர் என்பதை காட்டுகின்றது. CNN வெள்ளிக்கிழமை ஒரு உரையாடலில் ஓய்வு பெற்ற காங்கிரஸ் போலீஸ்காரர் தியோடஸ் ஜோன்ஸ் அவர்கள் செய்ததை செய்ய காவலர்கள் அனுமதித்ததாக நான் நினைக்கிறேன். பின்வாங்குவதற்கான உத்தரவுகளை யார் கொடுத்தார்கள் என்று கேட்க சுய திருப்தி கொண்ட நேர்காணல் செய்தவர் தவறிவிட்டார். 37 ஆண்டுகால அனுபவமுள்ளவருடனான நேர்காணல்
அவர்கள் இந்த வழியில் காங்கிரசினுள் வர அனுமதித்ததில் அவர்களும் ஒரு பகுதியாக இருந்தனர் என்று கூறியவுடன் திடீரென முடிவடைந்தது. கலவரத்தில் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரியின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக ஜனநாயக கட்சி தலைமை பெருமை பேசுகிறது. ஆனால் இந்த விசாரணை காங்கிரஸ், போலீஸ் மற்றும் FBI ஆகியோரால் நடத்தப்படும். இந்த சதித்திட்டத்தில் அவர்களின் பங்கு குறித்து தங்களை ஒரு முழுமையான விசாரணைக்கு இந்த அமைப்புகள் உட்படுத்த வேண்டும். ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்னர் தேசிய காவலர் வரவழைக்கப்பட்டதாக கூறி காங்கிரஸ் காவல்துறை தலைவர் தன்னிடம் பொய் சொன்னதாக ஜனநாயக கட்சி காங்கிரசின் பெண் அங்கத்தவர் ஜோயே லொஃப்கிரன் தெரிவித்த போதும் காங்கிரஸ் காவல்துறையின் சுய விசாரணை வருகிறது. அதன் தலைமை நபர் எனக்கு உண்மையை கூறவில்லை என்றும் அது உண்மையல்ல, அவர்கள் அழைக்கப்படவில்லை என்று லொஃப்கிரன் செய்தியாளர்களிடம் கூறினார். ஒரு படுகொலை அல்லது பாரிய கடத்தல் நிகழ்விற்கு நெருக்கமாக புதன்கிழமை கலவரம் எவ்வளவு வந்தது என்பதை காட்டும் புதிய விவரங்களும் வெளிச்சத்திற்கு வருகின்றன. PBS நியூஸ் அவர் நிருபர் லீசா டெஜார்டன் நேற்று NPRிடம் காங்கிரஸ் கட்டிடத்திற்குள் காவல்துறையினர் தங்கள் காவல் இடங்களை கைவிட்டதை கவனித்த போது தான் எதிர்கொள்ளவிருந்த ஆபத்தை உணர்ந்ததாக கூறினார். பல காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் ஒரு அறையில் அவர் அடைபட்டு இருந்தபோது அவர்கள் தாம் கொல்லப்பட்டு விடுவார்களோ என்று கவலைப்பட்டு கைகளை பிடித்து கொண்டு பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் பென்ஸை தொடர்பு கொள்ளவும் இல்லை அல்லது அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று துணை ஜனாதிபதி மைக் பென்ஸுக்கு நெருக்கமான உதவியாளர் ஒருவர் நேற்று CNN-இடம் கூறினார். பென்ஸ் தனது மனைவி, மகள் மற்றும் சகோதரருடன் காங்கிரஸ் கட்டிடத்தில் தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்துவதை எதிர்பார்த்து புதன்கிழமை இருந்தார். CNN பின்வருமாறு எழுதியது: அமெரிக்க காங்கிரசினுள் வன்முறையில் ஈடுபட்ட பல வன்முறையான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் எங்கே மைக் பென்ஸ் என்று அலறும் சத்தம் கேட்டது. அவர்கள் துணை ஜனாதிபதியையும் அவரது குடும்பத்தினரையும் பயமுறுத்தினர். ஆயினும் கூட ஜனாதிபதியும் அவரது உயர் உதவியாளர்களும் பென்ஸும் அவரும் அவரது குடும்பத்தினரும் பாதிப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கூட ஒரு விரலை தூக்கவில்லை என்று அந்த தகவல் வழங்கியவர் தெரிவித்தார். வலைத்தளத்தில் பாசிச கிளர்ச்சியாளர்கள் இப்போது பதவியேற்பு நாளில் இன்னும் பெரிய நிகழ்வுக்கு தயாராகி வருகின்றனர் என மிலிசியா வாட்ச் நிறுவனரும் மற்றும் அமெரிக்க தீவிர வலதுசாரிகள் பற்றி ஆராயும் நிபுணரான ஹாம்டன் ஸ்டால் உலக சோசியலிச வலைத்தளத்திற்கு பின்வருமாறு கூறினார்: ஜனவரி 6 நிகழ்வை சுற்றி நிறைய இரகசிய உரையாடல்கள் மற்றும் வன்முறைகள் பற்றிய வெளிப்படையான விவாதங்கள் உள்ளன. ஆனால் பதவியேற்பு தொடர்பான பல ஏற்பாடுகள் குறைந்தது 1 மாத காலத்திற்கு திட்டமிடப்பட்ட சில வேறுபட்ட இயக்கவியலுடன் தொடர்புடையவை. ஜனவரி 20ஆம் தேதி காங்கிரசின் முன் மில்லியன் ஆயுதக்குழுக்களின் அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளிப்படுகின்றது. இதற்கான பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரம் அவ்வாயுத குழுக்களின் கலந்துரையாடல் குழுக்களுள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. பதவியேற்புக்கு முந்தைய நாட்களில் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்கள் பல்வேறு மாநில தலைநகரங்களில் எதிர்ப்பு திட்டங்களை தயாரித்து வருகின்றனர். வாஷிங்டன் டிசியில் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் பெரும்பாலும் நிராயுதபாணியாக இருந்த போதிலும் இது ஜனவரி 20 அன்று மாறக்கூடும் என்று ஸ்டால் கூறினார். 17, 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் பல மாநில தலைநகர நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வுகளுக்கான துண்டு பிரசுரம் ஏற்பாடு செய்பவர்களின் குறிப்பிட்ட கருத்தியல் போக்குகள் அது 2A ஆக்டிவிசம், வெளிப்படையான ஆயுத குழுக்கள் ஒழுங்கமைத்தாலும் கூகலு அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகைப்பட்டதாக இருந்தாலும் அவை கலந்திருக்கின்றன. ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் அனைவரும் வெளிப்படையாக வலதுசாரி இயல்புடையவர்கள் மற்றும் பெரும்பாலும் ஒரு மோதலில் ஈடுபடும் அல்லது ஆயுதமேந்திய அணி திரளலை சுட்டிக்காட்டுகிறார்கள். திட்டமிடப்பட்டுள்ள பதவியேற்பு தேதிக்கு சரியாக 1 வருடம் முன்னதாக ஜனவரி 20, 2020 அன்று
அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய ஆயுதமேந்திய ஆர்ப்பாட்டம் சுமார் 10,000 பாசிஸ்டுகளை உள்ளடக்கி விர்ஜீனியாவின் ரிச்மண்டில் நடைபெற்றது. டிசம்பரில் ட்ரம்பின் பாசிச ஆலோசகர் ஸ்டீவன் மில்லர் அரசியலமைப்பில் உள்ள ஒரே தேதி ஜனவரி 20. இது ட்ரம்பின் ஜனாதிபதி பதவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைக்கான காலக்கெடு என்று மேலும் கூறினார். இந்த தெளிவான மற்றும் தற்போதைய ஆபத்து இருந்த போதிலும் சர்வாதிகார அச்சுறுத்தலுக்கு சமூக எதிர்ப்பு வெடிப்பதை தடுக்க ஜனநாயக கட்சி ஒரு மூடி மறைப்பில் ஈடுபட்டுள்ளது. காங்கிரசின் ஜனநாயக கட்சி கூட்டத்திற்கு நேற்று விநியோகிக்கப்பட்ட ஒரு கடிதத்தில் சபாநாயகர் நான்சி பெலோசி நடந்து வரும் சதித்திட்டத்தில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணைக்கு அழைக்க மறுத்துவிட்டார். ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் நேற்று செய்தியாளர் கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்பை பதவி நீக்குவதற்காக கோரிக்கையை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் ராஜினாமா செய்ய அழைக்க மாட்டேன் என்றும் கூறினார். ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை கட்டுப்பாட்டில் கொண்டிருப்பதால் ஏற்படும் ஆபத்தை ஜனநாயக கட்சி நன்கு அறிந்திருக்கிறது. ஆனால் பாசிசத்தை எதிர்க்கும் மற்றும் புதன்கிழமை சதியில் ட்ரம்பின் பங்கால் கோபமடைந்த உழைக்கும் மக்களிடையே சமூக எதிர்ப்பை தூண்டும் என்ற அச்சத்தில் இதை பகிரங்கமாக கூறுவதை தவிர்க்கிறது. ஒரு நிலையற்ற ஜனாதிபதி இராணுவ மோதல்களை தொடங்குவதை தடுப்பது அல்லது அணு ஏவுதள குறியீடுகள் அணுகுவதை பற்றி பெலோசி கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் மார்க் மில்லேயுடன் பேசியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மார்க் மில்லேயின் செய்தி தொடர்பாளர் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஜெனரல் அணுசக்தி கட்டளை அதிகாரத்தின் செயல்முறை தொடர்பான அவரது கேள்விகளுக்கு பதிலளித்தார் என்று கூறினார். ஆனால் பொதுமக்களுக்கு பெலோசி என்ன நடக்கிறது என்பதற்கு வேறுபட்ட விளக்கத்தை அளிக்கிறார். வியாழக்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் புதன்கிழமை ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை மாஸ்கோவிலிருந்து கிரெம்ளின் இயக்கியதாக அவர் அபத்தமாக கூறினார். உலகிற்கு இந்த ஜனாதிபதி அனுப்பிய செய்தி இது முழுமையான புட்டினின் கைவேலை என்பதாகும். உலகில் ஜனநாயகத்தின் பார்வையின் பங்கை குறைப்பதே புட்டினின் குறிக்கோளாக இருந்தது. அதுதான் அவரது நோக்கமாகும். உங்களுடன் திரு ஜனாதிபதி எல்லா பாதைகளும் புட்டினை நோக்கி செல்கின்றன. புட்டின் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்க விரும்புகிறார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அவர் விரும்புவது அதைத்தான். ஜனாதிபதி தான் வழங்கிய தனது பல பரிசுகளில் மிகப்பெரிய பரிசை புட்டினுக்கு நேற்று வழங்கினார். ட்ரம்ப் குடும்பம், மிச் மெக்கானல், டெட் க்ரூஸ், ஜார்ஜ் ஹோவ்லி மற்றும் தேர்வுக்குழு முடிவுகளை சான்றளிப்பதற்கு எதிராக வாக்களித்த 100க்கும் மேற்பட்ட குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ்காரர்கள் உட்பட இந்த தொடர்ச்சியான சதி திட்டத்தின் பின்னணியில் அரசு எந்திரத்திற்குள் உள்ள உண்மையான குற்றவாளிகள் குறித்து சோசியலிச சமத்துவ கட்சி அமெரிக்கா பரந்த விசாரணை நடாத்த கோருகிறது. அன்புள்ள நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உலக சோசலிச வலைத்தளத்தால் முன்னெடுக்கப்படும் உலக சோசலிச வலைத்தள செய்திகளை வாசித்தளிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிப்பதுடன் பிரதான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தி குழு உறுப்பினர் ஆகுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே எங்களுக்கு பதிவிடுங்கள்.